ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து மெட்டானிமி அண்ட் சினக்டோக். ஓகே, இதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டானிமி அண்ட் சினக்டோக் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கரெக்டாக இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும். ஸோ பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்ரைட்டாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இது வந்து நிறைய தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் வந்திருக்கு. இப்போது அந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆன் எல் ஸ்ட்ரீட் அந்த போயத்துலேயும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா சினக்டோக் பற்றிலாம் வந்திருக்கு. ஓகே, மெட்டானிமி அப்படின்னா என்னது, சினக்டோக்னா என்னதுன்னு பட்டு பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். மெட்டானிமி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரிலேட்டட் வேர்ட் யூஸ் டு ரெப்ரசன்ட் சம்திங். என்னது ஒன் ரிலேட்டட் வேர்ட், சரிங்களா? ஒன் ரிலேட்டட் வேர்ட் used to represent something. One related word used to represent something. For example, என்ன சொல்லலாம், laurel. ஓகேவா? இப்போ let's say laurel. ஓகேவா? இந்த வேர்ட் laurel. laurelனா என்னது நம்மளுக்கு தெரியும். laurel அப்படின்னு சொன்னா சக்சஸ். ஓகேவா? crown, நிறைய இடத்துல crown அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? the crown அப்படின்னு சொன்னா the crown அப்படின்னா என்னது, கிங். கரெக்டா? crown அப்படின்னா கிங். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் டேப். ரெட் டேப் நிறைய நம்ம வந்து இந்த ரெட் டேப்பிசம் அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம். ரெட் டேப்பிசம், நெப்பாட்டிசம்லாம் சொல்லிப்போம். நெப்பாட்டிசம் வேறு, ஆனால் ரெட் டேப்னா என்னதுன்னா இதை வந்து என்ன சொல்லணும்னா ஆஃபீஸ் அஃபேர்ஸ். இப்போ இந்த ஆஃபீஸ் அஃபேர்ஸ்னால் என்ன சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க, எழுதிட்டு ஒரு ஆஃபீஸராக ஆக போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபீஸர் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து புட்டப் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் புட்டப் பண்ண வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து அவர் ஃபைல் புட்டப் பண்ணி அவர் ஆக்சுவலாக ஒரு சைடு இனிஷியல் பண்ணுவார். சைடு இனிஷியல் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜரை பார்ப்பீங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு அங்கே வந்து மேபி சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஒரு டிசிடிவாக இருந்தாங்கன்னா நீங்கள் சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பீங்க. இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அது வந்து மூவ் ஆகும். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அது சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. பட் என்னென்னா அந்தந்த ப்ரொசீஜர் அந்தந்த ஸ்டேட். ஸோ இது வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ். யூஸ்வலாக அந்த ரெட் டேப்பிசம்ன்றது வந்து நம்ம ஆஃபீஸ் ஒரு ப்ரொசீஜர்ஸ்க்கு ரொம்ப டிலே பண்ணுது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன் எனி ஜென்ரல் ஆஃபீஸ், இன் எனி ப்ரைவேட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அஃபேர்ஸ்ன்றது வந்து ரொம்ப சகஜம்தான். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஞ்சுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பெஞ்சுனா உடனடியாக வந்து இந்த ஐடி பசங்களா, சார் ஆமாம் சார் நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெஞ்ச்னா என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் விட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் நடுவில் அந்த கேப்பில் வந்துட்டு அவங்க பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்காக ஒரு வந்து ஐடியில் வந்து போட்டிருப்பாங்க. தட் மீன்ஸ் அந்த டைமில் அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. அண்ட் தே வில் பி டூயிங் இன்ஹவுஸாக வந்து அந்த ஐடி கம்பெனியில் மட்டுமே அவங்க எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பெஞ்ச் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து என்ன சொல்லுவாங்க, த பெஞ்ச் கேவ் த ஜட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து நம்ம ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான வார்த்தை. இதே மாதிரி பெஞ்ச் மட்டும் இல்லை, ஹவுஸ்னா என்னது, லெட்ஸ் சே இட் கேன் பி ராஜ்யசபா ஒரு லோக்சபா. இப்போல்லாம் காமனாக என்ன சொல்லுவாங்க, த ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியே வந்து என்ன நினைப்போம், ஹவுஸ்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ராஜ்யசபா லோக்சபா இது வந்து அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க. இது ஆர் த ஹவுஸ் இஸ் மீட்டிங் அப் ஃபார் தி வின்டர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்த்தது லோக்சபா இஸ் மீட்டிங், த ராஜ்யசபா இஸ் மீட்டிங் அப்படின்ற எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. லெட்ஸ் சே கிரே ஹேர் அப்படின்னு சொன்னானே ஓல்டு பீப்புளில் வந்து ரெஃபர் பண்ணுது. லெட்ஸ் சே பென்னுன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு நியூஸோ ஒரு ஆர்டிகல்ஸோ அதை பற்றி வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு மெட்டானிமி பற்றி. ஓகே, அப்போ சினக்டோக் அப்படின்னா என்னது, சினக்டோக்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ரிலேட்டட் வேர்டுன்னு சொல்லிட்டு மெட்டானிமி சொல்லிட்டேன்ல, இங்கே வந்து சினக்டோக்னா என்னதுன்னா பார்ட் ஆஃப் சம்திங். ஓகே, பார்ட் ஆஃப் சம்திங் that relates to the whole. Part of something that relates to the whole. அப்படின்னா என்ன சார் பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டானிமினா என்னதுன்னா எதனா ஒரு வார்த்தை இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை சொன்னால் இந்த வார்த்தைக்கு வந்து ஈடானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சுன்னு டைரெக்டாக சொன்னால் ஜட்ஜஸ், ஹவுஸ்ன்னு சொன்னால் வந்து டைரெக்டாக நம்ம லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா பார்ட் ஆஃப் சம்திங் தட் ரிலேட்ஸ் டு த ஹோல் அப்படின்னா என்னதுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அந்த விஷயத்தை சொல்லாமல் அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை சொன்னால் அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலிங் கார்ஸை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, கார்ஸில் ஆக்சுவலாக வீல்ஸும் இருக்கும், ஆனால் வீல்ஸு அப்படின்னு நம்ம ஒரு எங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னால் அது கார்ஸுக்கும் பொருந்தும். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திஸ் ஃபிங்கர் let's say deserves a golden ring.
என்னது திஸ் ஃபிங்கர் டிசர்வ்ஸ் அ கோல்டன் ரிங். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது அந்த ஃபிங்கர் டிசர்வ்ஸா இல்லை, இந்த ஃபிங்கர்னு சொன்ன உடனே நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்ல வரோம், தட் இஸ் த பர்சன். அந்த பர்சன் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம்ல, அம்மா சூப்பராக குழம்பு பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு, ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பண்ண சாப்பாடு, திஸ் ஃபிங்கர் டிசர்வ்ஸ் அ கோல்டன் ரிங் நம்ம சொல்லுவோம்ல. அம்மா உங்களுக்கு நீங்கள் இந்த கைக்கு நான் வந்து ஒரு மோதிரமோ இல்லை ஒரு வளையலோ போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கு அந்த வந்து லவ் காமிக்கிறீங்க, உங்கள் அம்மாவை தான் அங்கே ரெஃபர் பண்ணுது தவிர்த்து அந்த ஃபிங்கர் இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிளாஸ்டிக், எங்கெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோமோ அது வந்து கிரெடிட் கார்டு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? கிரெடிட் கார்டு இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக்னு சொன்னால் கூட கிரெடிட் கார்டு. இப்போ எக்ஸாம்பிள் கோக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனி கோலா ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் சம்திங் தட் இட்ஸ் பார்ட் ஆஃப் சம்திங் தட் ரிலேட்ஸ் டு தி என்டையர் திங். ஸோ ஒரு விஷயம் வந்து ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சினோக்டோக்கும் மெட்டானமிக்கு பேசிக் டிஃப்ரென்ஸ். நிறைய சப்சிக்வெண்ட் வீடியோஸில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து ஒரு லெக்ஸே ஆக்சிமோரான் அண்ட் ஆன்டிதெசிஸ்க்கு டிஃப்ரென்ஸ், நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சிமோரான்னா என்னது, ஆன்டிதெசிஸ்னா என்னது, ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருந்தாலே ஆன்டிதெசிஸ் போட்டுடுறாங்க, ஆனால் அதோட ஆக்சுவல் மீனிங்ன்றது தெரியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கூட இது கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே.